அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி இது இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, பாகம் நம்ம பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துன்னா என்னங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க, தம்பிக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் ஒரு சரியான ஒரு உடன்பாடு வராமல் கைகலப்பு ஆயிடுச்சு. ஒரு 5 மணி 5:30 மணிக்கு வரும்போது அவங்க மனைவி பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. தலையெல்லாம் விரித்து போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சிங்க, நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னோடனே, ஏம்மா என்னாச்சு, கொஞ்சம் பொறுமையாக விளக்கமாக சொல்லு, இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அம்மா நான் எப்படிம்மா இதை தனியாக நான் இதை செய்ய முடியும், கூட யாராவது இருந்தால் தாம்மா இதை செய்ய முடியும், என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்ட்டு அவனும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, கேட்டு இதை நீங்கள் செயல்படுத்துங்க, இல்லைன்னா கொலகாரி பட்டம் எனக்கு வந்துடுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகிறான்.